வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு எதை நமக்கு அது சுட்டி காட்டுகிறது என்றால், உயிர்த்தெழுந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். முதல் தரிசனத்தில் தோன்றின மகதலேனா மரியாள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னதை என்ன செய்யல, நம்பல. அது வீண் பேச்சை அவர்களுக்கு என்ன பண்ணது, தோன்றினது. இரண்டாவது தரிசனம் எம்மாவூருக்கு போன சீஷர்களுக்கு ஆண்டவர் தரிசனமானதை குறித்து சீஷர்கிட்ட அவங்க போய் சொன்ன போது அது என்ன செய்யல, அவங்க நம்பல. மூன்றாவது தரிசனம் இயேசுவே என்ன செய்யறாரு, சீஷர்கள் 11 பேர் தங்கியிருந்த அந்த வீட்டுக்குள்ள வந்து தன்னை உயிருள்ளவராய் அவர் காண்பிக்கிறாரு. ஆனாலும் ஆவியோ இருக்குமோ என்று சொல்லி சந்தேகப்படுறாங்க. இருதயத்தில் ஆவின்னு சொல்லி கலங்கி போறாங்க. ஏசாமி என்ன செய்யறாரு, அவங்க உயிரோடு இருக்கிறத நம்பல. அவர்களை என்ன செய்யறாரு, அது நிமித்தம் அவர்கள் என்ன செய்தாரு, கடிந்து கொள்கிறார். அவருடைய அவிசுவாசத்தை நிமித்தம், அவருடைய இருதய கடினத்தை நிமித்தம் என்ன செய்யறாரு, அவளை கடிந்து கொள்கிறார். நான்காவதாக மறுபடியும் ஸ்பெஷல் கேட்டகரி யாரு, தோமா. என்ன சொல்றாரு, சீஷர்களும் சொல்றாங்க, எப்பா நாங்களாம் பார்த்தோம்ப்பா, 10 பேர் சொல்றாங்க, நாங்க பார்த்தோம்ப்பா, எங்கள்கிட்ட வந்தாரியா, ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அவருடைய காயத்தில் நான் என்ன செய்யணும், காணணும், கை போடணும், அப்பதான் நம்புவேன்னு சொல்றாரு. அதனாலதான் ஏசாமி தோமாட்ட விசேஷமா சொல்றாரு, நீ என்ன செய்யணும், அவிசுவாசியா இராத, விசுவாசியா இரு என்று சொல்றாரு. அப்ப அந்த மனுஷன் தான் இங்க வந்தாரு, நம்முடைய தேசத்துக்கு வந்தார். ஆமேன்னு சொல்லுங்க.